Polynomials means the collection of algebraic terms by plus and minus, and power should be whole number. ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸால் நம்ம இந்த அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா ஸோ தட் இஸ் பாலினாமியல். இன்னொரு விஷயம் என்னென்னா பவர் ஷுட் பி ஹோல் நம்பர்ஸ். இதோட பவர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸோட பவர்ஸ் 2, 1, 0. ஸோ தீஸ் ஆர் த பவர் ஆஃப் தட் அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ். அதனால் அந்த பவர் ஷுட் பி ஹோல் நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹோல் நம்பராக இருந்தால் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பாலினாமியல்னே சொல்லுவோம். ஸோ இது பவர் பேஸில், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்பிரஷனை கன்சிடர் பண்ணியிருக்கேன். 4x² - 5x + 5x பவர் நாட், தட் இஸ் 3x² - 1, 5 × x power -3 + 3x - 5. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், 4x power 2ல் இதோட பவர் என்ன, 2. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில், இந்த அல்ஜிப்ரிக் டேர்மில் பவர் 1, இந்த அல்ஜிப்ரிக் டேர்மில் பவர் 0. ரைட். நெக்ஸ்ட் ஒன், the power of algebraic term is 2. The power of algebraic term of this term is 0. Next, the power of algebraic term is -3. இந்த டேர்மோட பவர் 1, இந்த டேர்மோட பவர் 0. ஸோ இந்த டேர்மோட பவர் 9, இந்த டேர்மோட பவர் 5, இந்த டேர்மோட பவர் 0, இந்த டேர்மோட பவர் 2, இந்த டேர்மோட பவர் 1/2, இந்த டேர்மோட பவர் 0, இந்த டேர்மோட பவர் 1, இந்த டேர்மோட பவர் என்ன, நியூமரேட்டர் போனால் x power -1 வரும். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் -1. ஸோ இந்த டேர்மோட பவர் 7, இந்த 7 டேர்மோட பவர் 0. ரைட். இந்த டேர்ம்ஸை பாருங்கள், இந்த பவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த பவர்ஸ் எல்லாம் எனக்கு ஹோல் நம்பர்ஸில் வருதுன்னு பாருங்கள். ஹோல் நம்பர்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, etc. ஸோ இந்த கலெக்ஷனில் இருந்ததுன்னா அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை, கலெக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா பாலினாமியல்னு சொல்லலாம், இல்லைன்னா not polynomial சொல்ல போகிறோம். So these are the whole numbers. Power of this is what, whole number. That's why this is polynomial. So this is also whole numbers. That's why this is polynomial. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பவரில் -3 இருக்குது. -3ங்கிறது இந்த ஹோல் நம்பர் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ பவர் வந்து ஹோல் நம்பராக இல்லை. ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் நாட் பாலினாமியல். இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இந்த பார்ட்டில் பார்த்தா இதெல்லாமே வந்து ஹோல் நம்பரில் இருக்குது, அது பாலினாமியல்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பவர் வந்து 1/2 இருக்குது, which is not whole number. That's why this is not polynomial. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பவர் வந்து -1 இருக்குது, ஒரு டேர்மோட பவர் -1 இருக்குது, அதனால் this is also not polynomial. இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் டேர்ம்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஓன்லி ஒன் நம்பர்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் term. It consists only number. இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ரியல் நம்பர். ஓகேவா? அது கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம்.
ஸோ சின்னும் அதை இண்டிகேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக சொல்லும் போது, ரைட்டா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஜீரோன்னு எடுத்துருக்கோம். கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர் என்னவாக இருக்குது? 0. எப்படின்னா இப்போ 5 இருக்குதுன்னா அதை எப்படி யோசிக்கிறோம்னா எக்ஸ் பவர் 0, 5 × x பவர் 0 அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இதோட பவர் என்ன இருக்குது? 0. தட்ஸ் வை த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்வேஸ் பவர் இஸ் 0. ஸோ இட்ஸ் பவர் of constant term is always 0. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இது மறக்க வேணாம். பவர் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எக்ஸ் பவர் 0ஓட வேல்யூ என்ன? 1. எனிதிங் பவர் 0 1. எனிதிங் பவர் 0 1. இதையும் மறக்காதீங்க. இது எல்லாமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.